Peace Ministries. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23. Who remembered us in our low state, for his mercy endureth forever. Psalms 136:23. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கூசீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மன்னா நிகழ்ச்சி மூலம் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வாக்கு தத்தமாகிய வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஜெபிப்போமா. என் அன்பு பரலோக பிதாவே, உடைய செல்லக்குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் பாதத்திலே அடியானை தாழ்த்துகிறோம். இதை கேட்கிறவர்கள், சத்தியத்தை அறிகிறவர்கள், வசனத்தை உட்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆவிக்குரிய மன்னாவையும் பொருளாதார மன்னாவையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். 2024 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டுக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் பிரசனத்தை அவருடைய குடும்பங்களிலே அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் கடைசி 13வது கடைசி பகுதி, 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவளை தேற்றி அவள் சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். இதுல தேவனுடைய குண அதிசயங்கள் 3 இருக்கிறது. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். 2வது, தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். தேற்றவாளன், ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். 3வது, சஞ்சலம் நீக்க வைக்கிற ஆண்டவர். அவருடைய குணம், 3 குணங்கள் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. ஏசப்பாவுடைய குணம், தேவனுடைய குணம், 3 குணாதிசயங்கள். 1,
இந்த துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். 2, அவளை தேற்றுகிற ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். 3வது, சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர் சஞ்சலத்தை நீக்கிற ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் எப்படி இருந்தால் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய தேற்றி சஞ்சலம் நீக்க அவர் இறங்குவார், உதவுவார். எப்படி என்பதை வேதத்திலே தெளிவாகும். 1, என் ஜனம் அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையாயிருந்தால், எரேமியா 31:1 வசனமும் 33 வசனமும் அதுல தெளிவாக இருக்கிறது. வாசிக்கிறேன். அக்காலத்தில் நான் இஸ்ரவேல் வம்சங்கள் எல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனம் ஒருமையுள்ள ஆண்டவர், என் ஜனம் என்று உரிமையாய் சொல்லுகிறது. என் பிள்ளை, அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவளை தேற்றுவேன், அவளை சஞ்சலம் நீங்கி அவளை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன். இது அதாவது 33 வசனத்திலையும் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 31:33 வசனம். அந்நாளில் பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அது அவள் இருதயத்தில் எழுதி, நான் அவள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படி என்றால் வேத வசனங்கள், 2வது வேத வசனத்தை உள்ளத்திலே வைக்கிறவர்கள், அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி வைக்கிறவர்கள், வேத வசனங்களை உள்ளத்திலே வைக்கிறவர்கள், வேத வசனங்களை உள்ளத்திலே பதித்து வைக்கிறவர்கள், என் நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்ற? 2வது, நீங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா, உங்களை அவர் தேற்றணும்னா, உங்க சஞ்சலம் நீங்கன்னா வேதத்தை இருதயத்துல பதித்து வை, உள்ளத்துல வைத்து அதை இருதயத்தில் எழுதி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். உள்ளத்தில் இருக்கணும், வேதாகமும் உங்க உள்ளத்தில் இருக்கணும். சோதனை வரும், வேதனை வரும், துக்கம் வரும், தேற்றக்கு யாரும் வரமாட்டோம், சஞ்சலம் வரும், எல்லாத்தையும் நீக்குகிற ஆண்டவராக, நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். 3வது, சிநேகிதன். அதாவது 3 வசனம், அதே 3 31:3, அநாதி சிநேகத்தை நான் உன்னை சிநேகித்தேன். அப்ப நம்மளை சிநேகிக்கிற ஆண்டவர் நம்ம சிநேகிக்கணும். யோவானை பத்தி யோவான் கடைசி அதிகாரத்தில் சொல்லிரு, என் மேல அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவர், நான் அன்பா இருக்கிறேன். சிநேகிக்கணும் ஆண்டவரை, என்ன கஷ்டம் வந்தாலும். 5 வசனம் சொல்லுகிறாரு, அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், மறுபடியும் சமாரியா மலை தோட்டத்தில் நாட்டுகிற அவைகள் நட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். உங்க துக்கத்தை துக்கமா இருக்கணும், அதுக்கு சந்தோஷப்படுத்துவாரு, அது பலனை அனுபவிப்பார்கள். 5வது, எழுந்திருங்கள், அதிகாலையில் எழுந்திருங்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடையும். எழுந்திருங்கள், உங்க துக்கத்தை விட்டு எழுந்திருங்கள், உங்க வேதனை விட்டு எழுந்திருங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, சோர்ந்து போகாதுங்க, எழுந்திருங்கள் என்று சொல்லுங்க. 6வது, நான் அவர்களை அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை நினையாதிருப்பேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை நினையாது. 34 வசனம். 6வது வசனத்துல எழுந்திருங்கள் சொல்றாரு. 34 வசனத்துல நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை நினையாதிருப்பேன். இப்படி சொல்லுகிற ஆண்டவர் துக்கம். இப்ப ஒரு தலைப்பை குறித்து தான் பேசுறோம், அந்த அதிகாரத்தில் மொத்த காரியம். இப்ப அந்த நீங்க கீழ்ப்படிந்து இதுல நடத்தினா ஆண்டோடைய பிள்ளை, கர்த்தருடைய சிநேகிதம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுறீங்க. அதன் அதாவது
4ஆம் வசனத்துல கட்டுவிப்பேன், உங்க வாழ்க்கையை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் மேலானத வாத்தியத்தோடும் ஆடப்பாட செய்தோடும் களிப்படக்கூடாது புறப்படுவாய், கட்டப்படுவாய், கட்டுவிப்பேன். அவ வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் கன்னியை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவான். யோவான் சுவிசேஷத்துல நம்ம படிக்கிறோம், யோவான்ல படிக்கிறோம், பிலிப்பில் படிக்கிறோம். பிலிப்பு 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். பாத்தீங்களா, கர்த்தர் சந்தோஷத்தை. அதே போல யோவான் 16ஆம் அதிகாரத்துல இருக்கு, 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன இருக்கு சொல்றாரு பாருங்க. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களுக்கு வருவேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் இதாவிடத்து போகிறேன், நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே மெய்யா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கித்து கொண்டு இருக்கிறீங்களா, கவலைப்பட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களை சந்தோஷப்படுத்துவேன். ஸ்திரீ ஆனவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கிற போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடன் ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்க சந்தோஷப்படுவதனால் அப்புறம் உபத்திரத்தை நினைக்க மாட்டான். அதுபோல நீங்கள் இப்பொழுது துக்கமாக அடிக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உலகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆமென். நீங்க இப்ப துக்கத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் சந்தோஷப்படுவீங்க. எந்த நேரத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்க, அதான் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி. ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருந்த போது அவள் துக்கம் அடைகிறாள். ஐயோ, இந்த குழந்தை எப்படி இருக்குமோ, பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா, சுகப்பிரசவமா இல்லை ஆபரேஷனா இல்லை ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு சொல்லி துக்கமா இருப்பான். பிள்ளை பெற்றவுடன் மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்று சந்தோஷத்தின் அப்புறம் உபத்திரத்தை இந்த வலியை நினைக்க மாட்டான். இந்த கருமையான உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகம் சந்தோஷப்படும், ஆனா நீங்க அழுவீங்க, ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தைரியமாயிருங்க. அடுத்த தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்னொன்னு கூட அதே அதிகாரத்துல யோவான் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கு உங்களோடு இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்துடுவார், பரிசுத்த ஆவியான தேற்றுகிறவர். இன்னொன்னு மட்டும் சொல்றாரு பாருங்க, நான் உங்களை திக்கற்றால் விடேன், தேற்றுவேன், ஆறுதல் படுத்துவேன், சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்றாரு. சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் நீங்க வேதத்துல சஞ்சலம் நீக்கிற ஆண்டவர். அதே அதிகாரம் சஞ்சலம் நீங்கும். அதாவது யோபுடைய வாழ்க்கையில நிறைய சஞ்சலங்கள் இருந்தது, அதெல்லாம் நீக்கினார். மீண்டும் மறுபடியும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தார். வேதத்துல அநேக இடங்களிலே சஞ்சலத்தை குறித்து வாசித்திருக்கிறோம். அதாவது யாக்கோபுக்கு சஞ்சலம் இருந்தது, ஈசாக்கு சஞ்சலம் இருந்தது. இப்படி நிறைய சஞ்சலங்கள் பரிசுத்தவான்கள் இழந்திருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் நீங்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் நீங்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் நீங்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற
பிரச்சனைகள் மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடையும் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 35 அதிகாரம் 10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்க சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உன் வாழ்க்கையில் இருக்க சஞ்சலம் தவிப்பு நீங்கி ஓடி போகும். அன்பு சகோதரனே, சகோதரி, பயப்படாதுங்க. சஞ்சலம் நீங்கி நீங்க ஆண்டவரே இயேசுவே உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்க கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், போராட வேண்டாம். கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காருங்கள். கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காருங்கள். உங்கள் சஞ்சலத்தை நீக்குவார். உன் சஞ்சலத்தை மாற்றுவார். வேதனை நீங்கும். உன் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். கர்மார தேவனுடைய பிள்ளைகளை, அதே ஏசாயா 51:11 இதே வசனம் தான் இருக்குது. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனத்திலே சஞ்சலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ நான் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேல் அற்புதமாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சஞ்சலத்தையே மாற்றி விடுவார். சஞ்சலத்தையே மாற்றி விடுவார். என்ன எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தை நான் நீக்குவேன் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் உனக்கு சாட்சியாக இருக்கிறது. வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை சுவாசியுங்கள், வேதத்தை ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து காத்திருங்கள். உன் சஞ்சலம் நீங்கி நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வார். சஞ்சலமா இருக்கிறீங்களா? தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 14:13 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 14 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 14 நான் எடுத்து வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 13 வசனம். நகைப்பிலும் மனது துக்கம் உண்டு, அந்த முடிவு, அது மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். சில நகைப்பினால மனது துக்கம் உண்டு. சில வாழ்க்கையில உங்களை பார்த்து நகைப்பினால நீங்க துக்கமாயிட்டு இருக்கிறீங்களா? அந்த அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்க முடிவு அவங்களுக்கு சஞ்சலமா மாறும். உங்களை குறித்து தவறாக சொல்லி கொண்டு இருக்கிறார்களா? நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சஞ்சலத்தை நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் நீங்கி உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். உன்னை விட்டு ஓடி போகும். உன்னை விட்டு ஓடி போகும். நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. உபாகமம் 28 அதிகாரம், உபாகமம் 28 அதுல கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. உபாகம் 28:65 வாசியுங்கள். உபாகம் 28 அதிகாரம் 65 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் அழகா சொல்லி தந்திருக்கிறார். 65, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடம் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிப்பின் இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். ஆனால் ஏன் உன் வாழ்க்கையில சஞ்சலம் நீங்களன்னா, கர்த்தரை விட்டு விலகிறது, ஜெபிக்காம இருக்கிறது, ஆலயத்துக்கு போகாம இருக்கிறது, வேதத்தை வாசிக்காம இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது, ஆலயத்துக்கு ஒழுங்கா போறது கிடையாது, சபைக்கு போறது கிடையாது, இயேசுவை தேடுறது கிடையாது, உலகம், பணம், பணத்துக்கு பின்னாடி ஓடுறது, பணத்துக்காகவே ஓடிட்டு இருக்கிறது, இயேசு விட்டுட்டு விலகிறது, பெருமை வந்துடுது,
பணம் வந்தாச்சு இல்லை பெருமை வந்துடும். பணம் வந்தாச்சு இல்லை இயேசு வேண்டாம். பணம் வந்தாச்சு இல்லை ஒன்றும் வேண்டாம், இயேசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு பணமே போதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறிராது. ஏன்னா இவ்வளவு நேரம் சஞ்சல நீக்கிற ஆண்டவர் தான், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற ஆண்டவர் தான், உன்னை தேற்ற ஆண்டவர். நீ ஆண்டோட பிள்ளை இருந்தா இதெல்லாம் இருக்கும், மாறும். ஆனா ஆண்டவரை விட்டு விலகி துன்மார்க்கமான ஜீவியம், குடி பழக்கத்துக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, கஞ்சாவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை, சர்ச்சையே வேண்டாம், பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், சர்ச்சையே வேண்டாம், ஆலயத்துக்கு போக மாட்டான், சபைக்கு போக மாட்டான், டைம் இல்லை, பிஸ்னஸ், சபையே எனக்கு தேவையில்லை, எனக்கு சபையே வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக வேண்டாம், இடப்பட்ட கூட்டத்துக்கு சர்ச்சைக்கு போக வேண்டாம், எனக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ், எனக்கு கர்த்தர் தேவையில்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுகிறாது, தூக்கம் வராது, இரவு தூங்க மாட்டேன், உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமிராது, தூக்கம் வராதான், முடிச்சு கிடப்பியா, அடுத்து என்ன செய்வ, வீட்டுல ரூம்ல அப்படியே நடந்து நடந்து தூக்கம் இல்லையே நடந்து திரியவரண்டு தங்கி தரிக்க இடமிராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிப்பின் இருதயத்தை, உன் வாழ்க்கையில தத்தளிப்பின் இருதயத்தையும் உனக்கு இருதயம் தத்தளிச்சுட்டு இருக்கான், ஐயோ பயமா இருக்குது, நான் செத்துருவோன்னு பயமா, தத்தளிப்பின் இருதயம், சோர்ந்து போகிற கண்கள், தூக்கம் இல்லை, கண்ணெல்லாம் குழி விழுந்து சோர்ந்து போகிற கண்கள், மனசை பார்த்தா சந்தோஷம் இருக்காது, சோர்ந்து போகிற கண்கள், மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். மனசு சஞ்சலமா இருக்கும். இங்க ஆண்டவர் சஞ்சலங்கிற ஆண்டவர் தான். ஆனா கர்த்தரை விட்டு விலகினா சஞ்சலம் வரும். ஆலயத்துக்கு போகலன்னா, ஓய் நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலைன்னா சஞ்சலம் வரும், மூழ்கி ஞானம் நடக்கலைன்னா சஞ்சலம் வரும், ரசிக்கப்படலைன்னா சஞ்சலம் வரும், பரிசுத்தாபிஷேகம் பண்ணலன்னா சஞ்சலம் வரும், அந்நிய பாஷை பேசலன்னா சஞ்சலம் வரும், விக்கிரக ஆராதனையை போய் கும்பிட்டு இருந்தா சஞ்சலம் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்க, இயேசு வரப்போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறான் நல்ல தகப்பனே, செய்தியை கேட்டாங்களே ஆண்டவரே, அவள் துக்கம் சந்தோஷத்தை மாற்றி சந்தோஷமாய் மாற்றி அவளை தேற்றி அவள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா சிலர் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னா ஆண்டவர் தேடாம இருக்கிறாங்க. ஜாதிகளுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை, குடும்பத்துல தூக்கம் இல்லை, ஓடி ஓடி திரிங்கன்னா ஒளிச்சு திரிகிறாங்கப்பா. அவளை மன்னிச்சுவோங்க. நீ ஏசப்பாவை தேடட்டும், இயேசுவேன்னு கூப்பிடட்டும், இடத்துலேருந்து கூப்பிடட்டும், எனக்கு இயேசுதான் குலதெய்வம்னு கூப்பிடட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்று இஸ்ரேல் ஜனங்கள் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடிக்கொண்டே தண்டாயுதமாகிய மண்வெட்டியை கொண்டு கிணறு தோண்டினார்கள், நீரூற்றை கண்டார்கள். இதை எண்ணாகமம் 21:17 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் இதய கிணறிலே ஜீவன் தரும் ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கிறார். அதனால் திருவசனம் என்கிற மண்வெட்டியால் மண் அகற்றுவோம், தூரெடுப்போம். ஆவியானவர் நம்மிலிருந்து ஊறி ஊறி பெருக வேண்டும், தேசமெங்கும் நதியாக பாய வேண்டும். இதுவே என் ஏக்கம். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தருணதியே தேவாவியே, ஜீவன் தருணதியே தேவாவியே. ஆவியானவரே ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும்.
ஊரெங்கும் பரவிடனும் நாடெங்கும் பாய்ந்திடனும். ஊரெங்கும் பரவிடனும் நாடெங்கும் பாய்ந்திடனும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம். திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூரெடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே, என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே. உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ, உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ. ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர், ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர், தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர். எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர், எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினேன், பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினேன். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஓரி ஓரி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே.